அவர் வாயால் சொல்லட்டுமேன்னு சொல்கிறப்ப எனக்கு டக்குன்னு சமீபத்தில் நடந்த அந்த விஷயத்த நான் டக்குன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன். சூரி, ஆனால் தயவு செய்து என்னை மன்னிச்சுக்க. நான் எதையுமே வச்சுக்காம நான் என் நண்பன் எனக்கு ஒன்று இது பண்ணி கொடுக்கல அப்படின்றது குறையாக நான் பதிவிட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அது குமரல் தான் எனக்குள்ளே இருந்த ஒரு அந்த ஆதங்கத்தை நான் டக்குன்னு உணர்ச்சி சொல்லிட்டேன். தயவு செய்து என்னை மன்னிச்சுக்க. அண்ணா வணக்கம் அண்ணா. அண்ணா ஆக்சுவலி என்ன நடந்ததுண்ணே? பிரஸ் மீட் வெற்றி வீரன் சொல்லி இயக்குனர் அவங்க சூரியோட ஆரம்ப காலத்து ரூம் வந்துட்டு 2 பேரு நெருங்கிய நண்பர்கள். நான் பக்கத்துல இருக்கேன். பக்கத்துலன்னா ஒரு 2 ரூம் தள்ளி என்னோட ரூம் இருக்கு. எல்லாருமே நாங்கெல்லாம் ஒன்னா சினிமாவுக்கு வாய்ப்புகள் கேட்க ஒன்னா சொல்றது உண்டு. சின்னதா எல்லாமே எனக்கு ஒரு வாய்ப்பு. அப்ப விவேக் சார் இருக்கிற காலகட்டங்கள்ல ட்ராக் எல்லாம் பண்றோம். ஏதாவது சின்ன படங்கள் வாய்ப்பு எல்லாம் இருக்குன்னா கூட எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசிக்குவோம், போவோம், வருவோம். நிறைய அந்த வாய்ப்புகள் எல்லாமே அப்படி அலைஞ்சிருக்கிறோம். நல்ல நண்பர்கள், எதா இருந்தாலும் நல்லது கெட்டது பேசிக்குவோம். ஏன்னா இது இப்ப அவர் அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஏதோ பண்றதா இருந்திருக்கும் போது இருக்கு. என்ன எனக்கு டீட்டெயிலா தெரியல. 2 பேருமே இப்போ சமீபத்துல நேற்று நடந்த பிரஸ் மீட்ல அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் தொடக்கமா இருந்தது. ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்றாரு. பூ காய் கனி. இதுல நாங்கெல்லாம் அங்க இருக்கப்போ அவரை பத்தி அவர் ஒரு எமோஷனலா அவங்க மனைவி ப்ரொடக்ஷன் பண்றாங்க. வெற்றி வீரன் இயக்குறாரு, டைரக்ஷன் பண்றாரு. 2 பேரும் இப்படி சப்போர்ட்டா இருக்கிறப்போ நண்பர்களா ஆரம்ப காலத்துல இருந்து இருக்காங்க. ஆனா யாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டாரு. டக்குனு ஒவ்வொன்றா சொல்லி எமோஷனலா அவர் பேசிட்டு இருக்கிறப்போ பக்கத்துல உட்கார்ந்து இருந்தோன்னே ஒரு ரிப்போர்ட்டர், இவங்களும் கொட்டாச்சி அந்த கட்டத்துல அப்பெல்லாம் இருந்தவர் தானே, அவருக்கும் நிறைய சில விஷயங்கள் தெரியும், எல்லாம் ரூம்ல எல்லாம் ஒன்னா போய் தானே வாய்ப்புக்காக அப்படின்றப்போ நான் சமீபத்துல எடுத்த குருதியின் சித்தன் அப்படின்ற ஒரு பைலட் ஷார்ட் ஃபிலிமுக்கு ஸ்டூடியோட்ட கேட்டிருந்தேன். இந்த மாதிரி ஆனா பண்ணிக்கு வச்சா ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கோ டீசரோ ட்ரெய்லரோ ஏதோ ஒரு ரிலீஸ் பண்ணா நண்பன் பண்ணா அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன், வேற என் ஃப்ரெண்ட்ஸ் நண்பன் எனக்கு பண்ணா யாருக்கு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். பண்ணலையா எனக்கு அந்த இதே எதுவும் பண்ணணும்னு அன்னைக்கு நைட்டு வரைக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பண்ணிடுவாங்கன்னு. நல்லா கேட்டாங்க, அது லெட்டர் நான் சொல்ல முடியல. நைட்டு வரைக்கும் பார்த்தேன், சரி பண்ணல, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுட்டேன். நான் நினைச்சது என்னன்னா, ஒரு விஜய் சேதுபதி என்ன, பார்த்திபன் சாரு, பி ராஜேந்திரன் சார், இதெல்லாம் நிறைய அப்கமிங்ல வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சின்னதா முகம் தெரியாதவங்க எல்லாம் சின்னதா ஏதோ ஒண்ணு புதுசா வளர்ந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபர்ஸ்ட் லுக்கோ ட்ரெய்லர் எல்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு உயர்ந்த இடத்துல. நான் அந்த இடத்துல நான் நினைச்சேன் நண்பனை, அந்த இடத்துல நான் நினைச்சு பார்த்தேன். சரி இவன் பண்ண நண்பன் ஆச்சு, யாரோ தெரியாதவங்க கிடையாது, நம்ம நண்பன் நமக்கு தெரிஞ்ச, அப்போ நம்ம கேட்டோம் நம்மளுக்கு பண்ணாம யாருக்கு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சு கேட்டேன். அடுத்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பண்ணலைங்கிற ஒரு ஆதங்கம் அவசரப்பட்டு நான் அவருக்கு பேசுறப்ப எமோஷனல் ஆகிட்டேன். நானும் டக்குன்னு பேசிட்டேன், நண்பரே வேற ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன அப்படின்னா ஒரு சின்னது, எங்க வீட்டுல பாப்பா ஒய்ஃப் எல்லாம் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுல வர கமெண்ட்ஸ் எல்லாமே சூரிய திட்டுறதெல்லாம் பாக்குறப்ப அவங்க 2 பேர்த்துக்கும் ஏற்றுக்கல மனசு. ஐயோ நம்ம வீட்டு மாதிரி அவருக்கும் பாப்பா ஒய்ஃப் எல்லாம் அதை படிச்சாங்க அப்படின்னா ரொம்ப தப்பாகும், கஷ்டமா இருக்கும்ல, என்னப்பா நீ அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே நம்ம தாய்க்குள்ள மாதிரி ஒன்னா நம்ம பழகி இருக்கிறோம், ஒன்னா நம்ம வாய்ப்புகளுக்காக ஓடி இருக்கோம். எவ்வளவோ இன்னைக்கு நல்ல இடத்துக்கு வரப்போ நான் எமோஷனலா பேசின இந்த ஒரு வீடியோனால உனக்கு வீட்டுல எல்லாத்துக்கும் சங்கட்ட கஷ்டங்கள் வரக்கூடாது, நம்ம வீடு மாதிரி நல்ல ஒரு வீடு மாதிரி நினைச்சிட்டு ஒய்ஃபு பாப்பா எல்லாம் சொன்னதை இப்போ ஒரு அதான் யாரும்
அதுக்கு உள்ள வந்து யாரும் எங்களுக்கு உச்சப்பட்டு ஒரு அது போடாதீங்க வீடியோ, ஏதோ நட்புக்குள்ள நாங்க 2 பேரும் சின்னதா ஒரு ஒரு கஷ்டத்தை பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஓகே நண்பர். ஆஹ் இது வந்து என்ன அப்படின்னா, நாளைக்கு ஒரு சின்ன சின்னதா ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படிங்கிறப்ப இதெல்லாம் பண்ணா இன்னும் ஒரு பெருந்தன்மையா இருக்கும். சூரியன் நல்ல இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி எனக்குன்ட்டு இல்லை, வேற மற்றவங்களுக்காவது சின்ன சின்னதா இந்த மாதிரி பண்ணினாருன்னா ஒரு ஃபர்ஸ்ட் லுக் டீசரு அது இதுன்னு ஆசையா எதிர்பார்த்து இது மூலம் என்னன்னா 4 பேர் பார்ப்பாங்க அந்த டீச்சரையோ ட்ரெயினரையோ. அது பார்த்தாங்கன்னா இவரெல்லாம் இவங்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது அதுக்காண்டி அந்த அதை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு காரணமா பார்ப்பாங்க. நல்லாதான் இருக்கும், பெருமையா இருக்கும். அதனால நான் அந்த இடத்துல வந்து உயர்வா நினைச்சிட்டு தான் நண்பனை வந்து அந்த இடத்துல வச்சு நான் கேட்டேன். எனக்கு தெரியல, சரி பரவாயில்ல. அது அந்த காலகட்டங்களில் அவர் வந்து என்ன வேலையாவோ பிஸியாவோ இருந்தாரோ பார்க்க முடியாத சூழல் வந்துச்சு. அதனால வந்து நான் எனக்குள்ள மனசுக்குள்ள இருந்தது அந்த இதையே டக்குனு நான் கொண்டுட்டேன், அவசரப்பட்டேன். ஓகே, ஏதோ கெட்டதோ என் நண்பன் அவன். ஆனா இவங்க வந்து யாருக்கும் இது கிடையாது. நண்பனுக்குள்ள 2 பேருக்குள்ள டக்குன்னு எமோஷனல் ஆயிட்டேன். அதனால வந்து யாரையும் இது பெருசுப்படுத்த வேண்டாம். பெருசுப்படுத்தாம உங்களுக்குள்ள சின்ன எந்த கோபங்களும் கிடையாது. இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கிறாப்ப அப்படின்னா உழைப்பு, கஷ்டப்பட்டதுக்கு கடவுளா வந்து நல்ல இயக்குநர்கள் கிட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைச்சி இந்த இடத்துக்கு போயிருக்கிறாப்புல. அதனால வந்து யாருக்கு அவர் மேல எனக்குமே வந்து ஒரு நல்ல நட்பு இருக்கு. இதை வந்து யாரும் பெருசுப்படுத்தாம கமெண்ட்ஸ் யாரை பற்றியும் மனசை புண்படுத்தாம கமெண்ட்ஸ் எல்லாம் போடாம அந்த சந்தோஷம். தயவு செய்து சூரி கண்டிப்பா என் நண்பன் ஏதாவது வீடியோ பார்த்தாப்புல அப்படின்னா தயவு செய்து சூரி வெரி வெரி சாரி, ரொம்ப சாரி. மன்னிச்சு நான் மன்னிச்சப்பட்டு பேசிட்டேன். தேங்க்யூ.